மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நன்கு அறிந்த துரை வைகோவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பரப்புரை மேற்கொண்டார். திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட திருவெரும்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஷோ காட்டும் பிரதமர் நமக்கு வேண்டாம் என்றும், ஏழை எளிய மக்களை பற்றி மட்டும் உண்மையாக சிந்திக்கும் பிரதமர் நமக்கு வேண்டும் எனவும் கூறினார். திராவிட மாடல் அரசுன்னு எல்லாருக்கும் எல்லா திட்டத்தையும் அவங்க கொண்டு போறாங்களே, இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு பிரதம மந்திரியா மு.க. ஸ்டாலினே வந்தாலும் வந்துருவாருப்பாங்க ஒரு பயத்துல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை தேடி வர்றாரு. தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ மேன்லாம் யாருக்கும் பிடிக்காது. இந்த ஷோ காட்டுற நமக்கு பிரதம மந்திரி தேவையில்லை. உண்மையான பிரதம மந்திரி, ஏழை எளிய மக்களை சிந்திக்கக்கூடிய பிரதம மந்திரி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமது இந்திய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ராகுல் காந்தி அங்கே அமர வேண்டும். மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நன்கு அறிந்தவர். ஆக புதுசா ஒரு பிரச்சனையை சொல்லும்போது நம்ம விளக்கியெல்லாம் சொல்ல வேணாம். இந்த பகுதியில் இந்த பிரச்சனை அதை உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆக சட்டமன்றத்தில் எப்படி உங்களுக்கான குரலாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு ஒரு இடத்தை தந்தீர்களோ, இன்னொரு பிள்ளைக்கும் இடம் கொடுங்க. அந்த பிள்ளை தான் நம்முடைய துரை வைகோ. என்னுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாடாளுமன்றத்திலே நமக்கான குரலாக ஒலிக்க இருப்பவர் அண்ணன் வைகோவுடைய மகன் துரை வைகோவாகத்தான் அது இருக்கும். அந்த துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களிக்க வேணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.